ஆயுத பூஜைக்கு அரசு விடுமுறை, சரஸ்வதி பூஜைக்கு அரசு விடுமுறை, விநாயகர் சதுர்த்திக்கு அரசு விடுமுறை, குருநானக் பிறந்ததுக்கு அரசு விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு அரசு விடுமுறை. உன்னுடைய என்னுடைய இறை தமிழின முன்னோன் முருகனுடைய தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? மனச்சான்றோட சொல். இல்லை. ஏன் இல்லை? இந்த கேள்வி எவரிடத்திலும் இல்லை. அங்குதான்டா தமிழ் தேசியம் பிறக்குது. எதற்காக இல்லை? இதை ஏன் கேட்டு பெறாமல் எப்படி இவர்களால் இருக்க முடிந்தது? இந்த 3 கேள்வி. எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறான். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி இடத்திலே போய், ஐயா தமிழ் இந்த பாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி, தம்பி உண்மையிலேயே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? உண்மையிலே இல்லைங்கய்யா. அப்புறமா அவர் குறிச்சுக்கிட்டாரு, நம்ம விட்டுருவோம், நான் முருக பக்தன், என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்பிட்றேன், என் பேரே பழனிசாமி தானே, நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்தியம் திராவிடம் தமிழ் இறைவனுக்கு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை. பெற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான், கொடுத்தவர் பெருந்தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. எவனும் மறுக்க முடியாது. இப்ப தெரியுதா தமிழ் தேசியத்தின் அவசியம்? தெரியுதா? இன்னைக்கு உன்னிலிருந்து பிரிந்து போன கன்னடர் தெலுங்கர், கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்ததுவே. எல்லாருக்கும் புத்தாண்டு எதுன்னு தெரியும்டா. உனக்கு எதுன்னு சொல்லு. எங்க ஐயா சொல்றாருல, இந்திய மொழிகளின் தாய் உலக மொழிகளின் மூலம்னு. அதையும் தாண்டி ஆங்கிலத்தின் தாயே தமிழ் தான். மொழியல் ஆய்வறிஞர் எங்க அப்பா அருளியார் 500க்கும் மேற்பட்ட சொல்லை என் அன்னை தமிழ் ஆங்கிலத்திற்கு தட்டில் பிச்சையா போட்டிருக்கு. எடுத்துக்க. என்னுடைய கொல் அவனுடைய கீழ், என்னுடைய உடன் அவனுடைய எஸ் போட்டு ஒரு சடன், என்னுடைய பேச்சு எஸ் போட்டு ஸ்பீச்சு, என்னுடைய பஞ்சு எஸ் போட்டா ஸ்பாஞ்சு, உடன் அவன் சடனும்பா. என்னுடைய கட்டுமராம் அவனுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் நேவி, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், என்னுடைய காசு அவனுடைய கேசு. எல்லாம் திருட்டு பைய மொழியை வச்சுக்கிட்டு அவன் அத படி அறிவு வந்துடும். அடுத்தவன் மொழி எப்படா உனக்கு அறிவாகும்? அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும்? இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம், இயேசுபிரான் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. உருவாகல, இருக்கிறது. எனக்கு ஆங்கிலம் படி, அதுபடி. பிரிட்டன்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ்ல தான் பிச்சை எடுக்கிறான். அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவன் கூட அழகா ஆங்கிலம் பேசுறான். அது அறிவா? இவன் இந்தி படின்னு இந்தி படிச்சா வேலை கிடைக்குமே. எதுக்கடா 1.5 கோடி பேர் என் வீட்டில் வந்து தட்டு ஏந்திக்கிட்டு இருக்கான்? எதுக்கு ஏந்திக்கிட்டு இருக்கான்? இங்கே சோன் பப்படி சொட்டு விற்கிறவன்லாம் இவன். எந்த விடுதியிலையாவது நம்மால் வேலை செய்கிறானாடா? எல்லாம் இந்திக்காரன். காடி கராக, ஜல்தி ஆரோ, பானி கராக, எல்லாம். இந்தியம் திராவிடம் தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும். தமிழ் தேசியம் எல்லா மொழிவழி தேசிய நங்களையும் போல உரிமை பெற்று தமிழ் பேரின மக்கள் பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும். இதான் இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான வேறுபாடு.